வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் பல வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் கடினமாக உழைப்பதே வெற்றியின் ரகசியம் என்று சொல்வார்கள். சிலர் புத்திசாலித்தனமே முக்கியம் என்று நம்புவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த சாணக்கியர் மனித வாழ்க்கையை ஆழமாக கவனித்து வெற்றி தோல்வியின் காரணங்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார். அவர் சொன்ன முக்கியமான உண்மைகளில் ஒன்று என்னவென்றால், வெற்றியை அடைய வேண்டுமென்றால் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதே. அது இந்த 6 தவறுகள் நம் வாழ்க்கையில் தெரியாமலே நம்மை பின்னுக்கு இழுத்து கொண்டு போகும், நம் முன்னேற்றத்தை மெதுவாக சிதைத்துவிடும். அதனால் இந்த 6 விஷயங்களை ஆழமாக புரிந்து கொண்டு அதை தவிர்க்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். முதலாவது தவறு அதிகமான சோம்பேறித்தனம். சாணக்கியர் சொல்வது என்னவென்றால், சோம்பேறித்தனம் என்பது மனிதனை மெதுவாக அழிக்கும் விஷம் போல இருக்கும். ஆரம்பத்தில் அது சுகமாக இருக்கும், ஓய்வாக இருக்கும் என்று தோன்றும். ஆனால் அது நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் நசுக்கிவிடும். சோம்பேறித்தனம் உள்ள மனிதன் எப்போதும் நாளைக்கு தள்ளிக்கொண்டே இருப்பான். இன்று செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு செய்ய வேண்டியது அடுத்த வாரத்திற்கு இப்படியாக காலம் செல்ல செல்ல அவன் வாழ்க்கை முன்னேறாமல் நின்றுவிடும். ஒரு சிறிய விதை மரமாக வளர வேண்டும் என்றால் அது மண்ணில் நட்டு பராமரிக்கப்பட வேண்டும். அதுபோல் நம் கனவுகள் வளர வேண்டும் என்றால் தினமும் சிறிய முயற்சிகள் தேவை. சோம்பேறித்தனம் இந்த முயற்சிகளை முற்றிலும் நிறுத்திவிடும். அதனால் வெற்றி பெற விரும்புகிறவன் சோம்பேறித்தனத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இரண்டாவது தவறு பயம். பயம் என்பது நம் உள்ளத்தில் உருவாகும் மிகப்பெரிய தடையாகும். சாணக்கியர் கூறுவது போல் பயம் மனிதனை முயற்சி செய்ய கூட விடாது. தோல்வி ஏற்படும் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே நம்மை நிறுத்திவிடும். பலர் திறமை இருந்தும் முன்னேற முடியாததற்கு காரணம் பயமே ஒரு வாய்ப்பு. நம்மை அணுகும் போது நாம் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது திரும்ப வராது. பயம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று தோன்றினாலும் அது நம்மை வளர்ச்சியிலிருந்து தடுக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்றால் பயத்தை எதிர்கொண்டு அதை கடந்து செல்லும் தைரியம் அவசியம். மூன்றாவது தவறு தவறான நட்பு. நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முக்கியமான விஷயம். சாணக்கியர் இதை மிகவும் வலியுறுத்துகிறார். நல்லவர்களுடன் இருப்பது நம்மை உயர்த்தும், ஆனால் தவறானவர்களுடன் இருப்பது நம்மை கீழே இழுக்கும். தவறான நண்பர்கள் நம்மை நேரத்தை வீணாக்க வைப்பார்கள். தவறான பழக்கங்களில் ஈடுபட வைப்பார்கள். நம் இலக்குகளை மறக்க வைப்பார்கள். அவர்களுடன் இருக்கும்போது நமக்கு அது மகிழ்ச்சியாக தோன்றலாம், ஆனால் நீண்ட காலத்தில் அது நம் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் நம்மை முன்னேற்றும் நண்பர்களை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். நான்காவது தவறு கோபம். கோபம் என்பது ஒரு நொடியில் உருவாகி நம் வாழ்க்கையை முழுவதும் பாதிக்கக்கூடிய சக்தி கொண்டது. சாணக்கியர் கூறுவது என்னவென்றால், கோபம் வந்தால் அறிவு மறைந்துவிடும். நாம் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிடுவோம், செய்யக்கூடாத செயல்களை செய்து விடுவோம். கோபத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் தவறானதாக இருக்கும். அது உறவுகளை உடைக்கும், வாய்ப்புகளை அழிக்கும், நம் மதிப்பை குறைக்கும். அதனால் வெற்றி பெற விரும்புகிறவன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக சிந்தித்து முடிவு எடுக்கும் பழக்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது தவறு பேராசை. பேராசை என்பது ஒருபோதும் நிறைவேறாத ஆசை. அது எப்போதும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று மனிதனை தள்ளிக்கொண்டே போகும். சாணக்கியர் கூறுவது போல் பேராசை உள்ள மனிதன் எப்போதும் திருப்தியற்றவனாக இருப்பான். பேராசை காரணமாக மனிதன் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சிப்பான். ஒழுக்கத்தை இழந்து விடுவான். இறுதியில் அவன் பெற்ற அனைத்தையும் இழக்க நேரிடும். அதனால் வாழ்க்கையில் தேவையானதை மட்டும் விரும்பி திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது தவறு திட்டமின்மை. ஒரு மனிதன் எவ்வளவு திறமையானவன் இருந்தாலும் திட்டமின்றி செயல்பட்டால் வெற்றி பெற முடியாது. சாணக்கியர் திட்டமிடலின் முக்கியத்துவத்தை மிகவும் வலியுறுத்துகிறார். நம் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்று தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். அதை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் இருக்க வேண்டும். தினசரி நடவடிக்கைகள் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். இல்லையெனில் நம்முடைய முயற்சிகள் வீணாகிவிடும். ஒரு படகு திசை இல்லாமல் கடலில் செல்லும் போது அது எங்கு செல்வது தெரியாது. அதுபோல திட்டமின்றி வாழும் மனிதன் எங்கு செல்வான் என்று அவனுக்கே தெரியாது. அதனால் வெற்றி பெற திட்டமிடல் மிகவும் அவசியம். இப்போது இந்த 6 விஷயங்களை ஒன்றாக பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடியது அல்ல. அது தினசரி பழக்கங்களின் விளைவு. சோம்பேறித்தனத்தை வெல்வது, பயத்தை கடப்பது, நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, பேராசையை துறப்பது மற்றும் திட்டமிட்டு செயல்படுவது. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும். இந்த உலகத்தில் பலர் வெற்றி பெறாததற்கு காரணம் திறமையில்லாதது அல்ல, இந்த அடிப்படை தவறுகளை சரி செய்யாததுதான். நாம் இந்த தவறுகளை உணர்ந்து அதை மாற்ற ஆரம்பித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம். நீங்கள் இன்றிருந்து ஒரு சிறிய மாற்றம் செய்ய ஆரம்பியுங்கள்.
சோம்பேறித்தனத்தை விடுங்கள், பயத்தை எதிர்கொள்ளுங்கள், உங்கள் சுற்றத்தை சரி செய்யுங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், பேராசையை குறையுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் அமைக்குங்கள். இந்த சிறிய மாற்றங்கள் நாளை பெரிய வெற்றியை உருவாக்கும். வெற்றி என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றல்ல, அது நம் உள்ளத்தில் உருவாகும் ஒழுக்கத்தில் இருந்து வருகிறது. சாணக்கியர் சொன்ன இந்த 6 எளிய உண்மைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் எந்த மனிதனும் வெற்றி பெறாமல் இருக்க முடியாது. நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அந்த பயணத்தில் இந்த 6 தவறுகளை தவிர்க்க ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் எதிர்காலம் பிரகாசிக்கும், உங்கள் கனவுகள் நனவாகும். இப்போது இந்த 6 தவறுகளை நாம் ஆழமாக புரிந்து கொண்டோம். ஆனால் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த அறிவை தினசரி நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அது எப்படி என்பதையே நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு மனிதன் சோம்பேறித்தனத்தை விட வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அது ஒரு நாளில் மறைந்து விடாது. அது ஒரு பழக்கம், அது மெதுவாக உருவானது. அதனால் அதை உடைக்கவும் மெதுவாகவே செய்ய வேண்டும். காலை எழுந்தவுடனே சிறிய செயல்களை தொடங்குங்கள். உங்கள் படுக்கையை சீர் செய்யுங்கள், உங்கள் உடலை இயக்குங்கள், உங்கள் நாளை திட்டமிடுங்கள். இந்த சிறிய செயல்கள் உங்கள் மனதில் செயல் மனப்பாங்கை உருவாக்கும். சோம்பேறித்தனம் அதிகமாக வரும் நேரம் எது என்று கவனியுங்கள். சிலருக்கு அது காலை நேரம், சிலருக்கு அது மாலை நேரம். அந்த நேரங்களில் நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி ஒரு சிறிய செயலை செய்யுங்கள். ஆரம்பத்தில் அது கடினமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாக மாறும். பயம் பற்றி சாணக்கியர் சொன்ன உண்மை மிகவும் ஆழமானது. பயம் நம்மை பாதுகாக்கும் என்ற எண்ணம் தவறானது. உண்மையில் பயம் நம்மை சிறையில் அடைத்து விடுகிறது. நீங்கள் எந்த விஷயத்தை பயப்படுகிறீர்கள் என்று முதலில் கண்டுபிடியுங்கள். அது தோல்வியா, அது பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமா, அல்லது உங்கள் திறமையில் நம்பிக்கை இல்லாமையா? பயத்தை வெல்ல ஒரு எளிய வழி அதை நேராக எதிர்கொள்வதுதான். நீங்கள் பேச பயப்படுகிறீர்களானால் சிறிய குழுவில் பேச ஆரம்பியுங்கள். நீங்கள் ஒரு புதிய முயற்சி செய்ய பயப்படுகிறீர்களானால் மிகச் சிறிய அளவில் அதை தொடங்குங்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும். நட்பு பற்றி சாணக்கியர் கூறியது வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மை. நீங்கள் தினமும் அதிக நேரம் செலவழிக்கும் 5 பேரின் சராசரிதான் நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். உங்கள் நண்பர்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார்களா, அல்லது மற்றவர்களை பற்றி பேசுகிறார்களா? உங்கள் நண்பர்கள் உங்களை ஊக்குவிக்கிறார்களா அல்லது தடுக்கிறார்களா? உங்கள் சுற்றத்தை மாற்றுவது மிகவும் முக்கியம். ஆனால் அது எளிதல்ல. பழைய நண்பர்களை விட்டுவிடுவது மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் இலக்கு பெரியதாக இருந்தால் இந்த முடிவு அவசியமாகும். நல்ல புத்தகங்கள், நல்ல ஆசான்கள், நல்ல சூழல், இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். கோபம் குறித்து நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கோபம் வந்தவுடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலும் நம்மை பிரச்சனையில் இழுத்துவிடும். அந்த நேரத்தில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். இந்த சிறிய இடைவெளி உங்கள் அறிவை மீண்டும் செயல்பட வைக்கும். ஒரு பழக்கம் உருவாக்குங்கள். கோபம் வந்தால் உடனே பேச வேண்டாம், எழுதுங்கள். அல்லது அந்த இடத்திலிருந்து சில நிமிடங்கள் விலகியிருங்கள். இது உங்கள் உறவுகளை காப்பாற்றும், உங்கள் மதிப்பை உயர்த்தும். பேராசை என்பது மிகவும் நுணுக்கமான விஷயம். அது எப்போதும் நியாயமானதாக தோன்றும். இன்னும் சிறிது சம்பாதிக்க வேண்டும், இன்னும் சிறிது பெற வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அது எப்போது பேராசையாக மாறுகிறது என்பதை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை தெளிவாக வரையறுக்குங்கள். உங்கள் மதிப்புகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பணம் முக்கியம், ஆனால் அது ஒரே இலக்கு ஆகிவிட்டால் வாழ்க்கையின் மற்ற முக்கிய அம்சங்களை நாம் இழந்து விடுவோம். குடும்பம், ஆரோக்கியம், மன அமைதி, இவை அனைத்தும் சமநிலையாக இருக்க வேண்டும். திட்டமிடல் என்பது வெற்றியின் முதுகெலும்பு. உங்கள் வாழ்க்கையை 3 நிலைகளில் திட்டமிடுங்கள். நீண்ட கால இலக்கு, நடுத்தர கால இலக்கு மற்றும் தினசரி செயல்கள். உங்கள் நீண்ட கால இலக்கு நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கும். நடுத்தர கால இலக்கு அந்த பாதையை அமைக்கும். தினசரி செயல்கள் அந்த பாதையில் உங்களை நகர்த்தும். ஒவ்வொரு நாளும் உங்கள் செயல்களை எழுதுங்கள். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று காலை நேரத்தில் முடிவு செய்யுங்கள். மாலை நேரத்தில் நான் என்ன செய்தேன் என்று மதிப்பீடு செய்யுங்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை தெளிவாக காட்டும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தொடர்ந்து செயல் செய்வது ஆரம்பத்தில் நாம் மிகவும் உற்சாகமாக இருப்போம். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த உற்சாகம் குறையும். அந்த நேரத்தில் தான் உண்மையான சோதனை வருகிறது. நீங்கள் உங்கள் இலக்கை நினைவில் வைத்து தொடர்ந்து செயல்பட வேண்டும். சாணக்கியர் கூறிய இந்த 6 தவறுகளை தவிர்ப்பது என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் முடியும் வேலை அல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு மனப்பான்மை மாற்றம். நீங்கள் தினமும் சிறிய முன்னேற்றம் செய்ய வேண்டும். உங்கள் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருக்க வேண்டும். நான் இப்போது செய்கிற இந்த செயல் என்னை என் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்கிறதா
அல்லது தூரத்தில் தள்ளுகிறதா? இந்த ஒரு கேள்வி உங்கள் முடிவுகளை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையில் பல தடைகள் வரும். சில நேரங்களில் நாம் மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்பிவிடலாம். அது இயல்பு. ஆனால் முக்கியமானது என்னவென்றால், மீண்டும் எழுந்து முன்னேறுவதுதான் தோல்வி என்பது முடிவல்ல. அது ஒரு பாடம், அது ஒரு அனுபவம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கும் ஒரு கலைஞன். நீங்கள் உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் பழக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இப்போது நீங்கள் இந்த பயணத்தை தொடங்கும் நேரம். இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சாணகியர் கூறிய இந்த எளிய ஆனால் ஆழமான உண்மைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை தரும். நீங்கள் இன்று ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள். நாளை அது ஒரு பெரிய மாற்றமாக மாறும். தொடர்ந்து செய்தால் அது உங்கள் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். நீங்கள் வெற்றியை தேட வேண்டியதில்லை. வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் ஒழுக்கம் இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் தெளிவு இருக்கட்டும். இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த மனிதனும் வெற்றியை அடையாமல் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதையை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அந்த கதையில் இந்த 6 தவறுகளுக்கு இடமில்லை. அந்த கதையில் உறுதி, முயற்சி, ஒழுக்கம் மற்றும் வெற்றி மட்டுமே இருக்கும். இப்போது உங்கள் பயணம் தொடங்குகிறது. முன்னேறுங்கள், நின்று விடாதீர்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிகமான சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. அதை வெளிக்கொணருங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். இந்த பயணத்தின் முடிவில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் எளியது, ஆனால் மிக ஆழமானது. வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல, அது நம்முள் உருவாகும். மாற்றத்தின் விளைவு. சாணக்கியர் கூறிய இந்த 6 தவறுகளை தவிர்ப்பது என்பது ஒரு விதிமுறை அல்ல. அது ஒரு வாழ்க்கையின் திசை. சோம்பேறித்தனத்தை வெல்லும் போது நாம் செயலில் மாறுகிறோம். பயத்தை கடக்கும் போது நாம் தைரியமாக மாறுகிறோம். சரியான நண்பர்களை தேர்வு செய்யும் போது நாம் வளர்ச்சியில் மாறுகிறோம். கோபத்தை கட்டுப்படுத்தும் போது நாம் புத்திசாலித்தனத்தில் மாறுகிறோம். பேராசையை குறைக்கும் போது நாம் சமநிலையில் மாறுகிறோம். திட்டமிட்டு செயல்படும் போது நாம் வெற்றியில் மாறுகிறோம். இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நிகழாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தால் அது ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நீங்கள் இந்த 6 தவறுகளை தவிர்க்க முடிவு செய்த அந்த நொடியில் உங்கள் வெற்றி ஆரம்பமாகிறது. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். நீங்கள் சோர்ந்தாலும் நிற்காதீர்கள். உங்கள் இலக்கு பெரியது. உங்கள் கனவு வலிமையானது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் நடந்த இந்த பாதை உங்களை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்றது என்று ஆச்சரியப்படுவீர்கள். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். ஒழுக்கத்துடன் செயல்படுங்கள். தெளிவுடன் வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறும்.